ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் தான் நவீன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலையில் ஒரு கார் ஆக்சிடெண்ட். அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு ரிப்பேரான பஸ்ஸில் ஒரு கார் வேகமாக போய் மோதினால 3 பேர் அங்கேயே பலியாகிருக்காங்க. அதில் ஒரு குழந்தையும் அடங்கும். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். தென்காசியில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு அந்த காரில் ஒரு 5 பேர் போயிருக்காங்க. கார் டிரைவர் ஜோசப், செல்வகுமார், அவங்களோட மனைவி யசோதா, அப்புறம் அவங்களுக்கு பிறந்த 1.5 வயதான குழந்தை அனோனியா, அப்புறம் இவங்களோட நண்பர் விஜயபாபு. திருச்சியிலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இருந்த ஒரு பஸ்ஸு பழுதாகி நின்றுருக்கு. ஒரு நைட்டு 2 மணிக்கு திருச்சி சிறுகனூர் நெடுங்கூர் பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கு. யசோதா, அவங்க குழந்தை அனோனியா, அப்புறம் விஜயபாபு 3 பேரும் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. மற்ற 2 பேரையும் படுகாயத்துடன் போலீஸார் மீட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தீவிர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் பஸ்ஸு நிறுத்தப்பட்டிருந்ததுக்கான எச்சரிக்கை பலகை வைக்காதது தான் இதற்கான காரணம் என்று போலீஸார் கூறப்படுகிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தால் தான் என்ன? ஒரு பஸ்ஸு நிற்கிறது கூட தெரியாமல் இவ்வளோ வேகமாக போகணும்னு அவசியம் இருக்கா? அவரோட கவனக்குறைவால் ஒரு தாய், ஒரு மகள் மற்றும் அவருடைய நண்பர் 3 பேர் அநியாயமாக உயிரிழந்திருக்காங்க. இது தேவையா? இது கவர்மெண்ட்டோட தவறுன்னு சொல்கிறதா இல்லை இவரோட கவனக்குறைவுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி இதுவும் நடக்காமல் இதுக்கு மேலே நம்ம தான் பார்த்துப்போம்.